சென்னை கோயம்பேடு பஸ் நிலையம் செங்கல்பட்டு அருகே இருக்கும் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு பஸ் நிலையம் முற்றாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவே தகவல்கள் கூறுகின்றன. இங்கே இந்த கோயம்பேடு பஸ் நிலையத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான நடவடிக்கையை திமுக அரசு, குறிப்பாக திமுக அமைச்சர் சேகர்பாபு செய்து வருவதாக தெரிகிறது. அவர் இங்கே தனியாருக்கு கொடுத்து என்ன வரப்போகிறது என்பதை சஸ்பென்ஸாகவே வைத்திருக்கிறார். இன்னும் முடிவு செய்யவில்லை. இந்த கோயம்பேடு பஸ் நிலையத்தில் என்ன கொண்டு வரப்போகிறோம் என்பது இன்னும் முடிவு செய்யவில்லை. தனியாரிடம் கருத்து கேட்டிருக்கிறோம். அவர்கள் கருத்து கணிப்பு நடத்தி அதன் பிறகுதான் என்ன வரும் என்று கூறுகிறார்கள். ஆனால் பாமக தலைவர் அன்புமணி இங்கே மக்களுக்கு பயன் தரும் வகையில் ஒரு பூங்காவை அமைக்க வேண்டும், இந்த கோயம்பேடு பஸ் நிலையத்தை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார். அப்படி தனியாருக்கு கொடுப்பதாக இருந்தால் பாமக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. இது திமுக அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. மக்கள் பயன்பாட்டில் இருந்த கோயம்பேடு பஸ் நிலையத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பது ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயமாகும். இதை புரிந்து கொள்ளாமல் திமுக அரசு செயல்படுவதாகவே பலரும் கருத்து கூறி வருகிறார்கள். உடனடியாக பாமக தலைவர் அன்புமணி சொன்னது போல் அங்கே மக்கள் பயன் தரும் வகையில் பூங்காவை அமைக்க வேண்டும். மற்றபடி இந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பது திமுகவுக்கு எதிரான ஒரு செயலாகவே முடிந்துவிடும். இதுதான் பாமகவின் கோரிக்கையாக இருக்கிறது. அங்கே மக்கள் பயன் தரும் வகையில் பூங்காவை அமைக்க வேண்டும் என்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. இங்கே கோயம்பேடு பஸ் நிலையத்திற்காக போராட்டம் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதை பொதுமக்கள் உணர்ந்துள்ளார்கள். அரசும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.